இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காளியை பற்றி விரிவாக சொல்லுங்கன்னு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த பதிவை பதிவு செய்கிறேன். அதாவது, காளி இருள் சூழ்ந்த அண்டவெளியில் அதர்மத்தின் வேரறுக்க தோன்றிய ஆதிசக்தி. அதீதி இழைக்கும் அரக்கர்களின் குருதியை ஆகுதியாக கேட்கும் அனற்பிளம்பு. அண்ட சராசரர்களும் நடுநடுங்க ஆவேச தாண்டவம் ஆடும் அவளே மகா காளி. தேவர்களாலும் வெல்ல முடியாத இரத்த பீஜன் என்னும் அசுரன் தன் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியிலிருந்தும் மறு உயிர் பெற்று பெருகினான். அவனை அழிக்க அன்னை பார்வதி தன்னுள் இருந்த கருணையை துறந்து கோர ரூபம் கொண்டாள். நெற்றிக்கண்ணில் நெருப்பு தெறிக்க விரிந்த தலைமுடியுடன் கோர பற்களுடன் காளி வெளிப்பட்டாள். அசுரனின் இரத்தம் பூமியில் விழும் முன்பே அதனை தன் வாயால் பருகி அவனது ஆணவத்தை அளித்தாள். அன்று பூமி கண்டது அழகிய அன்னையை அல்ல, ஆக்ரோசத்தின் உச்சமான சண்டிகையை. ஏன் இந்த அகோர தோற்றம்? அவள் கழுத்தில் தொங்கும் முண்டமாலை மனிதனின் அந்நியத்தை உணர்த்துகிறது. அவள் கையில் ஏந்தியிருக்கும் சுடலை ஆயுதம் தீமைகளை சுட்டரிக்கும் ஞானத்தின் அடையாளம். அவள் விரித்த நாக்கு உலகமெங்கும் பரவியிருக்கும் ஆசைகளை அடக்குவதை குறிக்கிறது. அவள் சுடுகாட்டில் ஆடுகிறாள், ஏனெனில் முடிவில் அனைத்தும் சாம்பலாக போகிறது என்ற உண்மையை உலகுக்கு உறக்க சொல்கிறாள். பயம் கொண்டவர்களுக்கு அவள் அகோரம், பக்தி கொண்டவர்களுக்கு அவளே அபயம். அசுரர்களை அழித்த பின்னரும் அடங்காத காளியின் கோபம் உலகத்தையே சாம்பலாக்க துணிந்தது. பிரபஞ்சத்தை காக்க எம்பெருமான் ஈசனே அவள் காலடியில் விழுந்தார். தன் கணவன் என்றுணர்ந்த மாத்திரத்தில் காளி தன் நாக்கை கடித்து கொண்டு உக்கிரத்தை அடக்கினாள். அந்த தருணமே பேரழிவிலிருந்து உலகம் பிழைத்தது. மாகாளி என்பவள் வெறும் அழிவின் தேவதை அல்ல, அவள் நமக்குள் இருக்கும் அறியாமை மற்றும் தீய குணங்களை அளிக்கும் தாய். உன் உள்ளத்தில் தூய்மை இருந்தால் அவளின் உக்கிரம் உனக்கு கவசமாகும். அதர்மம் எங்கு தலை தூக்கினாலும் அங்கு காளியின் சிலம்பொலி கேட்கும். பொதுவாக உக்கிர தெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவளை எப்படி பார்க்குறீங்களோ அதே தோற்றத்தை தான் அவள் வெளிப்படுத்துவாள். நீங்கள் அவளை அம்மாவாக பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாக இருப்பாள், குழந்தையாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையாக இருப்பாள், உக்கிரமாக பார்த்தீங்கன்னா உக்கிரமாக தான் இருப்பாள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.